இப்ப நான் இதுவரைக்கும் உங்களை கேட்டது, நீங்கள் பள்ளி பருவத்துல உங்களுடைய சிறுபராயத்துல அந்த தாக்குதல் நடைபெற்ற நேரத்துல நீங்கள் பார்த்து கேட்ட விஷயத்தை. கண்டிப்பாக நீங்கள் இந்த அமைப்புக்குள்ள இணைகிறீங்களா, இல்ல அந்த தமிழர்களுடைய நிழல் அரசினுடைய இராணுவ படைக்குள்ள இணையும் போது அங்கு அப்போது கண்டிப்பாக இந்த ஜூலை 5 என்று சொல்லப்படுகின்ற இந்த மிகப்பெரிய தடை நீக்கிகளுக்கான அந்த நாள் என்பது அங்கு பெரிய அளவுல நிதானமாக அனுஷ்டிக்கப்படும். அந்த உங்களுடைய உணர்வுகளை, அந்த பகிர்வுகளை நீங்க இங்க பதிவு செய்யலாம். எப்படி இருக்கு நீங்கள் அந்த எங்களுடைய தமிழர்களுடைய தேசிய இராணுவ படையில இணைந்ததுக்கு பிறகு அது எப்படி இருந்தது? உண்மையாக நான் ஊர்ல இருக்கும்போது இந்த கரும்புலிகள் நாள்ன்றது நடைபெறுவது எனக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த நேரத்துல இந்திய ராணுவம் இருந்தது, அப்படியே இருந்த ஊர் மனைகளுக்குள் எல்லாம் இருந்தது. ஆனா நான் காட்டுக்குள்ள வந்த பிற்பாடு ஜூலை 5 என்று சொன்னால் என்னை அறியாமல் அந்த டைம்லயே எனக்கு ஒரு ஞாபகம் வரும். நாங்கள் ஹெலிகாப்டர் அம்மாக்கள் உளுத்தடிச்சு கொண்டு எங்களுக்கு அந்த படுக்கையில கிடந்துட்டு ஓடினது அதுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு. அப்ப என்னுடைய நண்பிகளோடு நான் கதைப்பேன். கதைக்கும் போது சொல்லுவேன் இந்த நாள் என்று. அப்பத்தான் அக்காக்கள் சொல்லுவேன், இன்றைக்கு அப்ப விதுசாக்கா எல்லாம் அந்த ஊர் தானே. அப்ப இன்றைய நாள்ல நாங்கள் அவையில தான் நாங்க வணங்க வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லி அவங்க காட்டுக்குள்ள அன்றைய நாளை செய்வினோம். அப்போ எனக்கு அந்த உண்மையாக என்ன தட்டி எழுப்பினதே மில்லர் அண்ணாண்டு தான் நான் சொல்லுவோம். சரி, இப்ப எங்கட ஊர்ல நிறைய பேர் வீரச்சாடைஞ்சிருக்கிறாங்க. ஆனா என்ன தட்டி எழுப்பினது மில்லர் அண்ணாண்டு சொல்லுவேன். அதுக்கு பிறகு கண்ணாக்கள் ரோட்ல நின்றா கூடவே நான் அதுல போய் என்ன எதுவும் பார்க்கணுமான்னு சொல்லி அதை கடந்து போயிட்டு வேட்டி பார்த்துட்டு சொல்லுவேன், இல்லை ஆமிக்காரன் இல்லை அவன் அவங்க நிக்கிறான், நீங்க டக்கண்டு போகலாம். நடுவுல நிப்பேன். அப்படியே அந்த தாமரை குளத்து ரோட்டை அப்படியே கடந்தாங்கால போவினேன். அங்கால ஞானசரியா பள்ளிக்கூடத்தை நோக்கி போவினேன். அப்படி நிறைய விஷயம். மற்றது எனக்கு அந்த உணர்வை தந்தது அவர் தான். அப்ப நான் அந்த இந்திய ராணுவம் கேட்கிறேன், அந்த வயர்களை போட்டு அந்த டெலிபோன் வயர்ண்டுவாங்க, அதை போய் அறுத்து போட்டு மெல்ல ஒரு இதுல கட்டி போட்டு நான் போயிடுவேன். அப்படியெல்லாம் அந்த எங்கட மண்ணில உண்மைய நான் என்னை பொறுத்தவரையில எனக்கு அந்த உணர்வுகளை, அந்த இன விடுதலை, நான் சில இதுகளுக்கெல்லாம் போவேன். ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் முந்தி தெருக்கூத்துகள் போடிவினோம், டாக்டர் கண்டு செய்வினோம், சும்மா ஒரு ஆர்ப்பாட்டங்கள் செய்வினோம். அப்பெல்லாம் அதுல போய் நின்று கொண்டு ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் போவேன். ஆனா எனக்கு அந்த போராடணும் இப்படி ஒரு இது இருக்குது என்றது, இப்படி போனாத்தான் நாங்கள் விடுதலையை பெறலாம். நாங்க இந்த பேசிக்கொண்டு இப்படி இந்த ஆர்ப்பாட்டத்துல போய் நாங்க ஜூஸுக்கு போய் சும்மா வெம்பல சொல்றோம், ஜூஸ்ல போய் குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வாரதானே திரும்ப. இதுல என்ன இருக்குது ரெண்டெல்லாம் இருக்கு. அப்ப எங்கட அம்மா கிட்ட அம்மா பாட்டை எல்லாம் சொல்லுவேன். இப்படி கேட்கல எனக்கு வாயிலே அடிப்பினா. ஆனா நான் கேள்வி கேட்பேன், வயசு மூணாக்களோட கேட்பேன். கேட்டால் அவன் சொல்லிவினோம், உனக்கு படிக்கிற வயசு போய் படிக்கன்னு கலப்பினோம். ஆனா எனக்கு ஒரு புதிய ஒரு கேள்வி ஒன்று வந்தது. என்னண்டா அந்த மில்லனா படிச்சு கொண்டிருந்தார். கண்ணாக்கள் உள்ள ரைவுல கொழுவினா குண்டை கட்டிக்கொண்டு திருவினா. ஆனா நாங்களும் அதை ஒரு கால் போய் பார்த்தால் என்ன படிப்புன்னு சொல்றது, நாங்க பயந்து அப்ப நான் படிக்கும் போதும் மெதர்ஸு கடற்கரைக்கு நான் போக இல்லை, வடையண்டுலாம் படிச்சேன். இரண்டா வடையண்டுல மேடிஸ் பள்ளிக்கூடம் இருந்தது. அப்ப அங்க நான் போக இல்லாம போயிட்டு ஏன் எங்கட பள்ளிக்கூடம் அப்ப சுப்பிரமணியம் டீச்சர்கிட்ட கேட்பேன், ஏன் நாங்கள் அங்க போய் படிக்கலாம் தானே என்று சொல்லி, அங்க ஆமிக்காரன் நிக்கிறேன் அங்க போகலாம் அது என்று சொல்லுவேன். அப்ப ஏன் நாங்கள் எங்கட பள்ளிக்கூடம் தெரிவி, ஏன் அப்படி இருக்கும் உண்மையா அரசாங்கம் இப்படிதான் நான் கேள்வி வைப்பேன். அரசாங்கம் பிளவிட்டால் நாங்கள் அமைதியா இருக்கிறதோ ரெண்டு கேட்கல. அவ சுப்பிரமணியன் டீச்சர் சொல்லுவா, நீ இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது, பிரின்சிபல் கூப்பிட்டு பேசி போடுவான்னு சொல்லி எனக்கு சொல்லுவா. அவட நான் இங்கிலீஷ் டீச்சர் தான், அவட கதைப்பேன். அப்ப நான் அந்த கேள்வி எல்லாம் எனக்கு நிறைய வந்தது. அப்ப பார்த்தேன், நாங்கள் இப்போ இந்த சும்மா நாங்கள் இந்த வயர் அறுத்து அதுகளை செய்கிறத விட மற்றது யாரும் அந்த சில பகுதியில அந்த காட்டி கொடுக்குறாங்கல்ல இனங்காண்றது அதுகள் எல்லாம் போய் ஆமி ஒரு நின்று கதைக்கு மட்டும் பார்த்துட்டு வாங்க, அவன் என்ன செய்யறான்டா. அவன் சரியான சுறுசுறுப்பு மிதுகும் தானே. ஆனா அடியும் வாங்குவேன் அம்மாட்ட, எங்கேயும் அங்கேயும் கண்டுட்டாருன்னு சொல்லுவாங்க, அவன் நிக்கிறாள் அவள் அங்கேன்னு சொன்னா அடியும் வாங்குவேன்.
ஆனா அம்மாக்கு தெரியாது. அம்மா வந்து சின்ன பிள்ளை தானே அப்படி இப்படி என்ன பண்ணி வச்சிருக்கிறா. இப்ப எல்லாம் பார்த்து கொண்டு வந்து இப்ப எனக்கு அந்த இந்திய ராணுவ நேரம் என்னுடைய நண்பிக்கு வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் நடந்த பிற்பாடு தான் என்னுடைய பாதை மில்லறனாவும் இதுக்காகத்தான் போராட போயிருப்பார். மற்ற என்னுடைய எனக்கு இது விரஜ அடைஞ்சிட்டார் சரத்பாபு அண்ணா மற்ற அருணான்னு சொல்லி அவன் விரஜா கடப்பள்ளியில லெப்டினன்ட் கர்னல் அருணா அவங்களெல்லாம் போய் எனக்கு தெரிஞ்ச அண்ணாக்கள் நிறைய பேர் எல்லாம் போயிருக்கிறாங்க. அப்ப இவியலோட நாங்களும் போவோம் என்று சொல்லி அப்ப அங்க போனால் எங்களை விட மாட்டினோம். திரத்தி அனுப்பினோம். ஓடு போய் படியுங்க பிறகு பார்ப்போம் என்று திரத்தினோம். அப்ப எங்களோட ஊர்ல நின்றா தான் பிரச்சனை என்று போட்டு வேற பக்கத்தால நாங்கள் போய் இந்த பாதையில எப்பவுமே நாங்கள் காட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த தேசத்துல அந்த வெடிச்சத்தம் அந்த பாதை உண்மை நேர்த்தி என்றது எல்லாத்தையும் வந்து நான் இந்த போராட்டத்துல வந்த பிற்பாடுதான் அந்த மில்லரன் அந்த வரலாற்றையும் நான் படிச்சு கொண்டிருந்தேன். அவரை பற்றி அறிஞ்சும் கொண்டிருந்தேன். எங்களுக்கு சும்மா நோமல மில்லர் அண்ணா வசந்த அண்ணான்ற மட்டும்தான் தெரியும். மில்லர் என்றது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வழிகாட்டி என்றது நான் இயக்கத்துக்கு வந்த பிறகுதான் சோதியாக்கா சொல்லுவா. அதுல இருந்து அறிஞ்சேன். நிச்சயமா. அதாவது நீங்கள் சொல்ற பெயர்கள் எல்லாம் மிகவுமே வந்து வீரத்து குறித்தான பெயர்கள். நீங்க விதுசாக்காவை பத்தி சொல்றீங்க, சோதி அக்காவை பத்தி சொல்றீங்க. இவ்வளவு பேரோட உங்களுக்கான அந்த பரிச்சயம், அவர்களோடு நீங்கள் பழகிய விஷயங்கள், நீங்கள் எவ்வளவு தூரம் வந்து இந்த மாதிரியான அந்த பாதையில நடந்து போய் பயணித்த தருணங்கள் அப்படி எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு பொது வெளியிலேயே. இந்த தடை நீக்கிகள் அல்லது தற்கொலை தாக்குதல்கள்ல வந்து ஈடுபடுறவர்கள் வந்து தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்றதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி இருக்குமா? அல்லது தலைவரனுடைய வழிகாட்டுதலின்படி நீங்கள் இலக்கை அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி வந்தவர்கள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்களா? இந்த மாதிரி மிகப்பெரிய தாக்குதல்கள்ல தப்பி திருப்பி வந்து அடுத்த தாக்குதலுக்கு போய் 30 வரைக்கும் உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்களா? நிச்சயமா இருக்கிறார்கள். ஆனா தலைவர் வந்து ஒரு கரும்புலி போய் வெடித்து சிதறதை நினைக்கிற ஒரு தலைவன் இல்லை. ஒரு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் சரியான சாதுவான முறையில இருந்தால் திரைக்கரும்புலிகள் என்று சொல்லி பார்க்கல வந்து போயிட்டு வரக்கூடிய சில திட்டங்கள் இருக்குது. சரியா? ஆனா அதை விட நான் இந்த அவன் அர்ப்பணிப்பை விட அந்த கரும்புலி உருவெடுத்து ஒரு பதில் கிடைப்பதற்கு கூடவே எத்தனையோ வருடங்கள் காத்திருப்போம். சரியா? ஒரு தலைவர்கிட்ட இருந்து மீண்டும் 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 கடிதங்கள் போய்க்கொண்டே இருக்கு. இப்ப ஒரு கடிதம் இன்றைக்கு ஒரு கடிதம் போட்டோன்னா எங்களுக்குள்ள 15 நாளைக்கு அண்ணா பார்த்துட்டு வேற சில நேரம் ஒரு பழமையார் சொல்லி என்னன்னு சொன்னா 15 நாளைக்குள்ள அண்ணா பார்த்து இப்ப கடிதம் போட்டேன் நீ அப்ப இப்ப போட்டுட்டு என்னண்டு அண்ணன் எத்தனையோ கடிதங்கள் பார்க்கணும், எத்தனையோ கரும்புலி என்ற கடிதம் பார்க்கணும், அவர் வேற வேற பிரச்சனைகள் பார்க்கணும், உடனே கிடைக்குமாண்டு இப்ப திருப்பி 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 கடிதம் போட்டா கூடவே காத்திருந்த ஆக்கள் எல்லாம் நிறைய கரும்புலிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அந்த தலைவற்றை விட கேட்டு காத்திருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு கட்டத்துல வந்து பேர் சொல்ல முடியாதவன் அவ வந்து எல்லாரையும் எடுக்கினான். கரும்புலி தாக்குதல் கரும்புலி பயிற்சிக்குன்னு சொல்லி எல்லாரையும் எடுக்கினான். அவ உடனடியாக அன்னைக்கு அவ கடிதம் போட்டிருந்தா நான் எல்லாரையும் எடுக்கிறீங்களன்னா எனக்கு பதில் தரவில்லையாண்டு அண்ணா உடனே விதுசாக்கா கூப்பிட்டு சொல்லி விட்டது அவன் வேலி எல்லாத்தையும் பழக்கி போட்டு அந்த பயிற்சிக்கு போக சொல்லுங்க. பின்ன அவ அந்த பயிற்சி இன்னொரு அந்த வேலையை பழக்கிறதுக்கு அவ்வளவு காலம் பிடிக்கும். ஒரு நானே ஒரு இன்ட்ரெஸ்டா அந்த வேலையை பழகிறதுக்கும் இன்னொரு ஆளுக்கு பயிற்சிக்கிறதுக்கும் மிக கஷ்டம். அப்ப இவ இன்னொரு ஆளை தேர்ந்தெடுத்து விசாக்காட்ட சொல்லி தேர்ந்தெடுத்து பழக்கிறா அது அங்க இல்லை. அப்ப விசாக்கா சொன்னவா அண்ணன் சொன்னது விளங்கணும், நீ பழக்கிறது இல்லை, அது ஏன் அது அண்ணன் சொல்லி இருக்கிறாருன்றத நீ புரிஞ்சு கொள்ளு என்றத விசாக்கா சொன்னவர். என்று சொன்னால் அவர் வந்து இப்போ ஒரு எல்லா உயிர்களையும் சாகடிக்கிறதுக்கும் மற்றது எல்லாருக்கும் எல்லாம் கொண்டதில்லை. இப்ப ஒரு இன்றைக்கு நாங்கள் உயிரோட தப்பி இருக்கிறோம்டா காரணம் பாருங்க, எல்லாருக்குமே அந்த சந்தர்ப்பம் இல்லை, எல்லாருக்குமே வீரஜா அடைகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சரியா? அதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இப்ப எத்தனையோ போராளிகள் காத்திருந்துதான் சாதாரண முறையில இனி போய் அதை போய் வெடிச்சிட்டு வான்னு சொல்லி அனுப்புறதுக்கும்
அப்படி இல்லை எங்கட போராட்டத்துல அப்படி தலைவர் அந்த கரும்புலி அணிகளை இது செய்யல. அதே மாதிரி இப்ப கடலான்னு சொல்லி எடுத்து பார்க்கல வந்து ஒரு இலக்கை நோக்கி போயினோம்னு சொன்னா சில பேர் அதை அந்த தாக்குதலை செய்து போட்டு பாஞ்சு வந்தாக்களும் இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு தனி ஒரு சும்மா சாதாரணமான ஒரு தடை. அந்த அந்த தடையை உடைச்சு போட்டு வாடுறதானே. இப்ப இன்னொரு தடை இருக்குன்னு தானே, இன்னொரு டோராவோ கப்பலோ திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படியும் இருக்கணும் தானே. இன்றைக்கு இருக்கணும். அவைக்கு பேர் கூடவே சூட்டப்பட்டிருக்கு. பியூஸ்ன்னு சொல்லி பேர் கூடவே சூட்டப்பட்டிருக்கு. அப்படி ஒரு எங்கட நான் நினைக்கிறது போன்று நீங்கள் எல்லாரும் நினைக்கிறது போன்று சாதகமான உயிராயுதங்கள் இல்லை. அது பெரும் அதாவது பயிற்சி. அதாவது அந்த அந்த படை அணிக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னாலே அதுக்கான காத்திருப்புகள் அல்லது அதுக்கான பயிற்சி, அத உள்ள போறதுக்கே இவ்வளவு காத்திருப்பு நீங்க சொல்றது போல அவ்வளவு ஃபில்டரேஷனோட தான் உள்ள போக முடியும். உள்ள போனதுக்கு பிறகும் அது வந்து சாதாரண பயிற்சி இல்ல, அது வந்து மிக சிறந்த ஒரு பயிற்சி அங்க அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. குறிப்பா வந்து நான் சில பேரோட கதைக்கும் போது அவைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஒரு வன்னிக்குள்ள ஒரு அம்மா இருப்பாங்களாம், ஒரு சாமி அம்மா. அந்த சாமி அம்மாட்ட போயிட்டு சாத்திரம் கேட்பாங்களாம். என்ன ஆமா. கேட்பாங்கன்னு சொன்னா என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, எனக்கு சரியான இலக்கு கிடைக்குமா? அது எனக்கு கேட்கும்போது இப்ப நாங்க சிரிக்கிறோம். ஆனா இத முதல் முதல் எனக்கு கேட்கும்போது, இப்படியாங்கட ஒரு தமிழ் உறவுகள், இப்படி ஒரு தலைவன் வளர்த்த குழந்தைகள் எங்களுடைய இறப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சாகசம் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குமா? ஒவ்வொருத்தனும் இறப்பு அப்படின்றத நினைச்சு கவலைப்படுவான், துன்பப்படுவான், ஐயோ யமன் வந்துருவானோன்னு பயப்படுற நேரத்துல எங்களோட இறப்பு ஒரு சரித்திரம் ஆகணும்ன்றதுக்காண்டி போய் சாத்திரங்குக்கிற இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்களே, இது உண்மைதானா? இப்படி ஏதாவது சம்பவங்களை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நேரடியா நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நினைஞ்சிருக்கிறேன் நானும் ஒரு ஆள்கிட்ட. அமுதினி என்று சொல்லி அமுதினி, நான், வித்தியா, கொஞ்சம் பேர் எல்லாரும் சேர்ந்து காளியம்மாட்ட போவோம். அது அதுக்கண்டு எங்களுக்குள்ளேயே ஒரு புலனாய்த்துறை வந்து அங்க இருக்கும். நாங்கள் அந்த ஏரியாவில் என்னென்னா அது எசோனாவால சொல்லப்பட்டிருந்தது, என்ன எல்லாரும் காளியம்மாட்ட போய் இலக்கு கேட்கிறீங்களாம். அப்படி இலக்கு கேட்கிறீங்களாம்ண்டு. அப்ப எங்களுக்கு அது ஒரு அப்ப அங்க போகக்கூடாது. அப்ப ஒளிச்சு ஒளிச்சு அங்க போறது. அப்ப காளியம்மா காளியம்மா சொல்லிகளை வந்து நாங்கள் எல்லாம் கேட்கறது தான். ஏன்னா எங்களுக்கு அந்த வேகமாக எங்கட பிரதேசத்துக்குள்ள அந்த கடல் வந்துடும். ஏன்னா டோரா வந்து அடிப்பார். எங்கட கடற்பிரதேச மக்கள் வந்து அங்க போயிட்டு திரும்பி வரைக்குள்ள ஒரு ஆள் இல்லாமல் வெறும் சில படகு சில நேரம் கரைக்கு ஒதுங்கும். அப்ப எங்கட போராளிகள், எங்க கரும்புலிகளோட எங்க கரும்புலி போராளிகள் வந்து நம்ம நாட்களில் ஒவ்வொருத்தரைக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. சரியா? ஒரு வரலாறு இருக்கு. அவைக்கு வந்து தாப்பன் கடல்ல போயிட்டு போட் வந்து கரை ஒதுங்கினதும், போட் பெறாமல் தகப்பன் உடம்பெல்லாம் வீங்கினபடி கரை ஒதுங்குறதும், மற்றது ஒரு மட்டக்களப்புல எடுத்து பார்த்தா கூடவே பாலாண்டு சொல்லி எடுத்து பார்த்தீங்களன்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த அம்பாறையில நடக்கப்பட்ட அந்த இதுகள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்னுக்கு ஒரு வரலாறு இருக்கும். இந்த சோகமான ஒரு வரலாறு அங்க இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி கரும்புலிகள் வந்து சாதாரணமாக உருவெடுக்கவில்லை. ஒரு தலைவர் அந்த அருகில இருந்து கேட்கும் போது தலைவரை பார்க்க மாட்டீங்க. ஒவ்வொரு கரும்புலியா சும்மா சாப்பாடை சாப்பிட்டு போட்டு அண்ணைய விட்டுட்டு அண்ணன் சாப்பாடு தந்து போட்டு விட்டுட்டு போறா அப்படியாண்டு இல்லை. அண்ணன் அந்த பார்த்தாலே அந்த ஆக்களோட முகத்தை பார்த்துட்டு அவரோட தனிச்சு கதைப்பேன். அப்படி இப்ப பரதனை எடுத்தாலும் பரதன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னுக்கு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு சம்பவங்கள் இருக்குது. இப்ப அந்த திரைக்கரும்புலி என்று தருணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தானே. இப்ப அதாவது உங்களுக்கு அது தொடர்புல இருந்தவங்க இருந்திருப்பாங்க. அந்த தலைவரை சந்திக்கிற அந்த தருணங்கள், இந்த இலக்கை நோக்கி போறதுக்கு முன்னால பேசுற பேச்சுக்கு சிலதெல்லாம் அப்படியே நான் சில காணொளிகள் எல்லாம் பார்த்திருப்பேன். அப்படியே இருந்து தலைவர் கேட்டுக் கொண்டிருப்பார். அவையில் அவ்வளவு தூரம் அப்படி, அண்ணா நான் இப்படி செய்துட்டேன், அண்ணா நான் இப்படி என்ன இப்படி என்ன இப்படி என்னான்னு சொல்லி இப்படி சொல்லி கொண்டிருக்கிறத தலைவர் அப்படி பார்க்கிற பார்வை சில காணொளிகளா நான் இன்றைக்கும் பார்த்திருக்கேன். அந்த தருணம் அப்படின்றது எப்படி இருக்கு? இது இவங்க ரெண்டு பேரையும் தவிர மூன்றாவது அந்த பாக்குற ஒரு ஆளுக்கு இது எப்படி இருந்திருக்கும்? அதை பத்தி ஏதாவது பகிர முடியுமா? என்னை பொறுத்தளவில் தலைவர் வந்து ஒரு போராளியோட, கரும்புலி போராளியோட கதைச்சு கொண்டு இருக்கேக்கில்ல.
அண்ணன் எல்லா கதையும் அந்த கரும்புலி போராளிகள் என்று சொல்லியதுல வந்து அந்த தலைவன் தான் சிந்திச்சதைத்தான் அந்த கரும்புலி போராளியும் அதை சொல்லும். சரியோ அந்த பாருங்கோ அந்த கரும்புலியா உருவெடுத்த அந்த கரும்புலி வேங்கைகளை நினைச்சு பார்த்தா அந்த தலைவன் உள்ளத்துல எது இருக்குதோ அது அப்படியே அவைகளும் சொல்லுவினம். என்ன அப்ப இந்த தலைவனுக்கு துணையா நிக்கிற அந்த உயிராயுதங்கள், பக்க பலமாக நிக்கிற உயிராயுதங்கள் என்றதான் அந்த தலைவன் பார்த்திருப்பார். அப்ப நாங்க அன்னைய பார்க்கல, அண்ணன் வந்து எங்களோட கதை கேட்கல, நாங்கள் யோசிக்கிறோம் என்ன தெரியுமா? கடைசியா யோசி நாங்க கரும்புலியா போனாலும் என்னுடைய பெற்றதாய நாங்க யோசிக்க மாட்டோம். அட எங்கட அம்மாவை விட்டுட்டு போறோம், எங்கட அக்காவை விட்டுட்டு போறோமே அப்படி யோசிக்க மாட்டோம். சரியா நாங்க செத்துட்டோம்னு சொன்னா என்னுடைய அண்ணாவை நாங்கள் எப்படி திரும்பி பார்க்க போறோம்? ஆனா என்னுடைய அண்ணா சிரிக்கணும், அண்ணா மகளோனும், தன்னுடைய என்னோட அண்ணன் எடுத்த இந்த கொள்கை நிறைவேறணும் என்றதுக்காகத்தான் அந்த கரும்புலிகள் இந்த தலைவரோட இருந்து இப்படி செய்யலாமன்னா அதை செய்யலாமன்னா இப்படி செய்யலாமன்னா உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு எனக்கு என்னுடைய அம்மாக்கு என்னுடைய அப்பாக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கேங்கல்ல, நான் அந்த முந்தியெல்லாம் அங்கட வீடுகள் வந்து ஒரு பெண்ணாங்கால கட்டப்பட்டது. என்ன நான் அந்த கிட்ட அப்படி ஒளிச்சு நிக்கல, ஆமிக்கார என்னுடைய அம்மாவுக்கு குத்தினது, அப்பாவுக்கு குத்தின, அப்பாவுக்கு சுட்டது என்றெல்லாம் சொல்லியக்கல. அந்த தலைவன் அதை எழுப்பித்தான் அந்த சின்ன வயசுல இருந்து அந்த போராட்டத்தை உருவாக்கினவர். என்ன அந்த போராட்டத்தை உருவாக்கினவருக்கு அந்த கதை கேட்கல, என்னுடைய பெற்றதா சின்ன ஒரு பிரச்சனைக்கு கூடவே தாங்கி கொள்ள மாட்டா, உடனே வருத்தம் வந்து அப்படி இருப்பேன். கருப்புலிகளின் சமூக கதைகளையும் கேட்டு அந்த தலைவன் அந்த அந்த பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கணும்ன்றதான் அவர் நினைப்பேன். ஆனா அவ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு வேகமாக அந்த இலக்கை தர வேண்டுமன்னா என்றுதான் நாங்க கேட்பினோம். அந்த இடத்துல தலைவர் வந்து யோசிப்பார், இப்படி இந்த பிள்ளைகளை நான் வச்சிருக்கணும் என்று நினைப்பேன். காந்தரூபன் அவரை நினைச்சு பார்த்தால் அதுல ஒரு வரலாறு இருக்கு. என்ன அப்ப அப்படியான பிள்ளைகளை நான் வச்சிருக்கணும். ஆனா அவங்க கேட்கிற கேள்வி பண்ணி ஒரு விட சொல்ல முடியாது. அப்படி பார்ப்பார், குழந்தை பிள்ளையா ஆயிடுவார். அந்த இடத்துல அவர் குழந்தை. ஏனென்றால் அவர் பொய் பேசாதவர், ஒருத்தருக்கு தீங்கு செய்யாதவர் என்ற ஒரு இன்றைக்கு நாங்கள் ஒரு சின்ன பிள்ளை அன்னையிட்ட கண்டுபிடிக்க முடியாது. இன்று வரைக்கும் அந்த தேசிய தலைவர்கிட்ட நாங்க சின்ன ஒரு பிள்ளையும் கண்டுபிடிக்க இன்றைக்கு தலைவரை தூக்கி கதைக்கிற அளவுக்கு வர முடியாது. ஏன்னா நாங்க அந்த பக்கத்துல இருந்து அந்த மனிதன் உண்மையை நாங்கள் உணர்ந்தாக்கள், இந்த உணர்ந்த உள்ளம். அது நாங்க இன்றைக்கு சில பேரெல்லாம் அப்படியெல்லாம் கதைக்கும் போது நாங்க அதை கதைக்க கூடாது. என்ற தலைவர் கதைக்காத ஒன்று நாங்க அந்த ஒரு அணியில இருந்து நாங்கள் அப்படி கதைக்க கூடாது. இன்றைக்குமே பல தடைகளை தாண்டிய மக்கள், இந்த மக்களுக்கு இந்த விடுதலை புலிகள் பல தடையை தாண்டித்தான் அதை செய்து கொடுக்கணும் என்ற காலம் எங்களோட இன்றைக்கு இருக்கிற அந்த தலைவர் பாதுகாத்துட்டு எங்களுக்கு அதை தந்திருக்கின்ற இறுதிக்கணம் கூடவே, நான் பிறகு சொல்றேன், இறுதிக்கணம் கூடவே நாங்கள் எங்களுடைய கரும்புலிகள் இந்த தலைவருக்காக துடித்தது இன்றைக்கும் என் கண்ணுல இருக்குது. என்னுடைய தலைவன் நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய தலைவன், எங்களுடைய தலைவன் கரும்புலிகளை அனுப்பும் போது அந்த தலைவன் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூடவே வீரிட்டு அழுவிய அப்படி ஒரு மென்மை கொண்ட அந்த தலைவன். ஆனா என்ன செய்வது, எங்களுக்கு பெருந்தளத்தை எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு நாடோ ஒரு உலகமோ எங்களுக்கு உதவி இல்லை. ஆனா எங்களுக்கு தொட்டது மில்லரண்ணா காட்டியோ அந்த பாதை, அது ஒரு பெரும். இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்துல இருந்து கதைக்கிறோம்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த வட்டி பெரும் அதிர்வு தான் உலகம் எங்களை திரும்பி பார்த்து எங்களை நசுக்கணும் என்று சொல்லி இருந்தது. என்ன கண்டிப்பா அப்படி நிச்சயமா இந்த இடத்துல என்னுடைய இன்னொரு கேள்வியும் இருக்கு. இதுதான் என்னுடைய நிறைவான கேள்வி. இந்த வருஷத்துக்கு இது போதும்னு சொல்லி நினைக்கிறேன். குறிப்பாக நான் ஒரு பாடல் சின்ன வயசுலயே கேட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த சித்தப்பா பூங்காவில இருந்து இந்த பாட்டை நான் இந்த காதுக்குள்ள கேட்டிருக்கேன். நான் அப்ப அதோட அர்த்தம் வந்து எனக்கு தெரியல. பல காலங்கள் கடந்து நீங்கள் எப்படி மில்லர் அண்ணாவினுடைய அந்த முதல் நடவடிக்கை சம்பந்தமா உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது, அதே போல எனக்கும் பல காலங்கள் கடந்துதான் அந்த பாடலுக்கான அர்த்தம் புரிந்தது.
ஓரிரண்டு பேருக்குள்ளே உறங்கும் உண்மைகள், இது ஊர் உலகம் அறிந்திராத உறவின் தன்மைகள். பேரிரைச்சலோடு வெடி வெடித்திடும், போற விடை கொடுத்த மனம் துடி துடித்திடும். எனக்கு தெரியும், இந்த சின்ன வயசுல பாடல் எல்லாமே மனப்பாடம் வந்துடும். எங்களுக்கு சினிமா பாட்டப்ப தெரியாத ஞாபகம் இல்லை, இந்த பாடல் ஞாபகம் இருக்கு. இந்த ஒரு உணர்வுக்குள்ள கண்டிப்பா நீங்களும் இருந்திருப்பீங்க. உங்களோட கூட இருந்தவர்கள், ஒரு இலக்கை நோக்கி அந்த இலக்கை அடைந்ததுக்கு பிறகான அந்த அந்த உணர்வு அப்படி என்பது எப்படி இருந்தது? அந்த போராளி, இப்ப அந்த மாவீரர் பற்றி உங்களால சொல்ல முடியுமா? யார் அப்படின்ற இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள முடியுமா? என்றால் சூரிய பிரபாகா சந்தன என்னோடு தான் பயிற்சி எடுத்தவ. கடப்புலியவ கடல் தாக்குதல்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்வான கதைக்க முடியாம நிலையில இருந்த நேரத்துல அப்ப அவ சொல்றா, எங்களுக்கு இனி எங்க இலக்கு கிடைக்க போது நான் வீட்டை போறேன். ஏன்னா என்ன சமாதானப்படுத்துறா, எங்களுக்கு என்ன இலக்கு கிடைக்க போகுது, எங்களுக்கு வயசு வந்துட்டு தானே, நான் வீட்டை போறேன்னு சொல்லி. அப்ப எனக்கு அந்த அவ சொல்ற ஒரு வார்த்தைகள் இரண்ட அந்த உணர்வும் எங்களோட இருக்கிறபடியே அவ சொல்ற வார்த்தை எனக்கு நிச்சயமாக எனக்கு இவ ஒரு இலக்கு, இவக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது, அந்த சம்பவம் நடக்க போகுது. அதுதான் இப்படி ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை, ஒரே மாதிரி கதைக்கணும். நடிகை வச்சுக்காரி நாங்கள் எல்லாம் படம் எடுத்துட்டோம் தானே. சரி நீ போனீன்னு சொன்னா பிரச்சனை இல்லை, நாங்கள் நினைச்சு நினைச்சு வணங்குவோம். ரெண்டு பேரும் ஒன்றா தான் சொல்லி ஒற்றே தொணுவுல ரெண்டு பேரும் கதைக்கணும். நல்ல ஜோக்கும் நல்ல பெம்பல்கார ஆக்களும் எப்பவும் சிரிச்ச முகம்தான், கோபங்கள் எல்லாம் வராது. அப்ப நான் சொன்னேன், இப்படி இந்த கதையை சொல்றீங்க, அதை சொல்ற ஏன் நீ அப்படி சொல்ற, அப்படி சுகாய்க்க கூடாது. நான் ஒரு உண்மையா வீட்டை அப்புறம் துண்டு கொடுக்க போறேன்னு. அப்ப எனக்கு இந்த மனசுல உணர்றது, இவக்கு இலக்கு கிடைச்சிட்டுது. சும்மா ஏன் போனவ என்னத்துக்கு திரும்பி என்னோட கட்டி பிடிச்சு சிரிச்சு சாப்பாடை தித்தி எல்லாம் செய்து போட்டு போறா. அப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனைன்றபடி அவ எனக்கு சாப்பாடு தித்திட்டு போ. அப்ப எனக்கு ஒரு இது வந்துட்டு, அப்பதான் நான் சும்மா பாட்டு பாடினேன். அப்ப நான் ஒரு ரெண்டு என்று சொல்லிக்கல அவ சொன்னேன், ஓமடி நீ பாடுற பாட்டு எனக்கு விளங்குது, அந்த சத்தம் நான் வீட்டை போய் தான் பார்க்க போறேன்னு. இதே மாதிரி திறக்கரும்புலியில ஆசா ஆசா எனக்கு ஒரு கவிதை ஒன்று எழுதினது. என்ன இப்போ எனக்கு நெஞ்சுக்குள்ள இருக்கு, நெஞ்சுக்குள் நுண் சிரிப்பு எப்போதும் என்னோடு நீண்ட தூரம் வந்து கொண்டே இருக்கும். நான் கையசைத்து சென்றாலும் நீ கையசைக்கும் போது நான் வெடியாக செல்ல வேண்டும். என்னை நீ மறந்துடாதே, என் தேசத்தை நீ மறந்துடாதே, தேசியத்திற்காகவே நீ என்றைக்கும் வாழ்ந்திடு, உன் உள்ளத்தை உணர்ந்தவள் ஆசா, நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி எனக்கு அது எப்ப சொன்னான்னு சொன்னா, நீ இப்ப வாசிக்க கூடாது, ஒரு மெட்ஸில் இருக்கீங்கள இப்ப வாசிக்க கூடாது, அத நீ என்ன செய்யறன்னு சொன்ன, இத்தனையாம் தேதிக்கு பிற்பாடு வாசி, சரியா, இத்தனையாம் தேதிக்கு பிற்பாடு வாசிக்கணும், விசுவாசமாயிரு, அன்னைய நேசி, அன்னைய விசுவாசி, அப்போதுதான் நீங்க அதுல இருந்து கை வைக்க. எனக்கு என்ன எப்படி சொல்லிட்டு போறாள், உரிப்பம் 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 சரி, எனக்கு என்னோட அன்னைய சொல்லி போட்டாள், அன்னைய நேசி என்று சொல்லி போட்டாள். அப்ப நான் பார்த்துட்டோம் புறா பார்த்தா எனக்கு இப்படி ஒரு இது வருது. அப்ப எனக்கு அது அந்த சம்பவம் தான் சொல்றேன், அந்த பாட்டும் எனக்கு பக்கத்துல முட்டி மோதி கதைச்சிட்டு போய் அடுத்த நாள் இப்படி ஒரு சம்பவம். எனக்கு இதை போல நிறைய விஷயங்கள் இந்துவாக்கள் எல்லாருமே என்னோட ஒன்றாக இருந்தவ, இந்த அவைகள் எல்லாம் கடைசியா என்ன பாக்கினோம், எல்லாருமே பாக்கினோம், அடிக்கணும் இது செய்யணும். அப்ப நான் சொன்னேன், எனக்கு அடிக்காத நோவுதுன்னு சொல்லி அடிக்கணும் இது செய்யணும். எல்லாரோடையும் இருந்து அதே மாதிரி கடல்ல இப்படி சந்தனக்காக்கள் ரோசா ஒரு கால் இல்லை, அவள் கூடவே அடி என்ன தேவர் என்று தான் சொல்றேன், அடி தேவர், நான் வீட்டை போறேன் என்றெல்லாம் இப்படி சொல்லிக்கல அந்த வீட்டை போறேன்னு சொல்லிக்கல எனக்கும் தெரியும் தானே அந்த அவன் உணர்வுகள் ஏன் இப்படி சொல்லினோம். இப்படி நாங்க சொல்ல போன நிறைய சம்பவம். இப்ப கடைசி முள்ளிவாய்க்கால கூடவே அமுதினி சொன்னது, இந்த இடத்தை விட்டு நீ எழும்ப கூடாது,
நான் போயிட்டு ஓடி வாரேன் என்று சொல்லிட்டு போனது. ஆனா அவ ஏன் என்ன சேஃப்டியாக ஒரு கட்டுமரத்துக்கு பக்கத்துல கவிட்டு போட்டு மண்ணை கிண்டி போட்டு அதுக்கு கீழே நீ இரண்டு கவனமா இருக்கணும்னு சொல்லி அதுக்குள்ள விட்டுட்டு போக அந்த நேரத்துல தான் பெரிய ஒரு பிளாஸ் வந்து தெரிஞ்சது. ஆனா எனக்கு தெரியாது இப்படி அமுதனியாக்கள்ன்ற இப்ப எனக்கு பல விடயங்கள் அங்க நடந்து இருந்தபடியே அப்ப அமுதனியா அப்ப வெறுவாள் காத்து கொண்டிருந்து நான் அப்படியே மயங்கிட்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ஆத்மா தான் என்ன இன்றைக்கு இந்த வந்த தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குது என்றும் நான் நினைக்கிறேன். ஏன்டா என்னை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சிருந்தையும் நீ ஒரு இடம் போக கூடாதுன்று போட்டை கட்டுமரத்தை அப்படியே சரிச்சு போட்டு மண்ணை கிண்டி போட்டு உள்ளுக்குள்ள இருக்கணுமெண்டு உள்ளுக்குள்ள சைட்டா இருக்கணுமெண்டு சொல்லி போட்டு மூச்செடுக்கிறக்காண்டி கொஞ்சம் மண்ணை கிண்டி நல்லா கிண்டி போட்டு நான் அதுக்குள்ளால பாதுகாப்பா இருக்கணுமெண்டு சொல்லி போட்டு போனேன். அப்படியே நான் என்னடா எல்லாம் எல்லா பக்கத்தாலையும் பிளாஷா இருக்குன்னு பார்த்தா எனக்கு உண்மையா தெரியாது. அப்ப அப்படியெல்லாம் வரலாறுகள் நான் கலைத்து கொண்டு போனால் என்ற ரத்தத்துல ஓடுபவர்கள் அந்த தேசத்தின் புயல்களும் அந்த கடலிலே காவியமான அந்த ரத்தங்களும் அந்த ஆவிகளும் தான் என்றைக்கும் என்ன உண்மையை சொல்லணும்ன்றதுக்கு இன்று வரைக்கும் நான் இருக்கிறேன். என்னுடைய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது உண்டு என்னன்னு சொன்னால் சொல்லுங்க. ஒரு தியாகம், இந்த அர்ப்பணிப்பு, உண்மை, இந்த போராட்டம் இந்த உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி. ஏனென்று சொன்னால் முள்ளிவாய்க்கால்ல எதிரியவன் ஒரு பக்கம் தள்ளி கொண்டு நாங்கள் ஒரு திட்டம் செய்து போகைக்குள்ளையும் மக்களை கொண்டு வந்து அந்த தேசத்துக்குள்ள தள்ளி தள்ளி விடுவான். என்று சொன்னால் விடுதலை புலிகளின் நேர்மை, உண்மை, அந்த தலைவன் வழிகாட்டல், மக்களை நேசித்த ஒரு தலைவன் என்றதும் அந்த போராளிகள் என்றதையும் அந்த முள்ளிவாய்க்கால்ல எதிரியும் அறிந்திருக்கின்றான், உலகமும் அறிந்திருக்கின்றது. நினைத்திருந்தால் பல கரும்புலிகள், பல போராளிகள் அந்த அந்த மண்ணிலே இன்றைக்கும் வாழக்கூடிய தன்மைக்கு அங்க அந்த மாவீரராக இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த தலைவன் மக்களை நேசித்தவர், உயிரை நேசித்தவர். எங்களோட போராட்டம் ஒரு தூய்மையானது. ஒரு இன விடுதலைக்காகத்தான் நாங்கள் போராடினோம். எழுச்சியாக எங்களோட மக்களை ஒன்று திரட்டி அந்த இன விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்றது மக்களிடம்தான் அதை கேட்டு சென்றிருக்கின்ற நாங்கள் ஏதோ ஒரு வடிவத்துல நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்காக இல்லை, ஏதோ ஒரு வடிவத்துல நாங்கள் எங்களுடைய இனத்தின் விடுதலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கரும்புலிகள், கையசைத்த கரும்புலிகளுக்கு, உங்களை நம்பி விட்டு இந்த தலைவனை நம்பி விட்டு சென்ற அந்த கரும்புலிகள் சிரித்த முகங்களுக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய இறுதி தமிழீழம், எங்களுடைய தேச விடுதலை. அது இன்றைக்குமே நாங்கள் மறைந்து கடந்து செல்ல முடியாது அந்த பாதை. அந்த தமிழீழத்தை நாங்கள் மீட்டெடுப்பதற்கு மாவீரர்களை வணங்கி அந்த தேசத்தை மீட்டெடுப்போம். நன்றி, நன்றி. ஒரு மிகப்பெரிய உள்ளார்ந்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். இந்த நாளுக்குரிய பல வரலாற்றை நாம் இந்த காணொளி பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு சின்ன மன திருப்தி எனக்கும் இருக்கு. நன்றி அக்கா.